கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். கரங்களை கட்டி எல்லா ஆண்டவருடைய சமத்தில் என்பதா கரங்களை தட்டி ரெண்டு கரங்களை உற்சாகமாக ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே எல்லா பிள்ளைகளும் பெரியவங்க எல்லாம் கரங்களை உற்சாகமாடி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஓ விகவதரவ ஷபலவ விகம்தலதல விகவவவ இயேசுவே 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 ஹல்லேலூயா. நீதியும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்தில் விழுந்தே அமர்ந்திருந்து அருமையான பாடல்களை பாடிமை ஆராதிக்க தேவரீர் தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் இந்த நேரம் நடத்தின பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்ன தொடர்ந்து நமது பிள்ளைகள் வழிநடத்துவதாக, தொடர்ந்து உள்ள பகுதியை கர்த்தர் புறப்படுவீராக. சாட்சி நமது பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகள தேவ கிருபை கூட இருக்கட்டும். வசதியான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அறிவு ஞானம் விவேகம் தேவ கிருபையில பிள்ளைகள் வளரட்டும். எல்லாவற்றும் மேல எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கையும் பிரயாசங்கள் மூலம் கர்த்தருக்கென்று தேவ சொந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பலியை தேவனுடைய சுகந்த வாசனையான பலியாக அங்கீகரித்து பிள்ளைகளுடைய கையும் பிரயாசம் முயற்சிகள், குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வியாபாரம், தொழில்கள், உத்தியோகங்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள், ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரே பொறுப்பெடுத்து நூறத்தியான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களால் நமது பிள்ளைகளை அலங்கரித்து சரீர சுகம், பலன், ஆரோக்கிய, சமாதானம், தெய்வீக வருமானம் ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை அலங்கரிக்க இவருடைய அன்பின் கரத்தை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கூடிய யாவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமா இருக்கிறது. கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். அதனால் ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் வெக்கம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம் இல்லையா? ஆமா, எங்க பேர பிள்ளைட்டு கேட்டேன், ஏமா அந்த இந்த பிள்ளை டான்ஸ் ஆனாங்க, எல்லாம் பிள்ளை வசந்த் சொன்னாங்க, நீ ஏமா ஆடல பாடல? எனக்கு தாத்தா வெக்கமா இருந்தேன்னு நான் சொன்னேன். நானும் சின்ன பருவத்தில் அப்படிதான் இருப்பேன் பிள்ளைன்னு. சின்ன பருவத்தில் அப்படி இருக்கு. இப்ப நீங்க பெரிய ஆட்கள் தானே இல்லையா? ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். சத்தமா கையில் அடித்து ஆண்டவர் மயப்படுத்துவேன். அநேகம் பேருக்கு வர முடியாமல் தடைகளா இருக்கிறது. வரும் நாட்களில் அவர்கள் வந்து நான் செபிப்போம். சில அறிவிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வேத பாட வகுப்பு ஆரம்பமாயிருக்கிறது. ஆராதனை முடிந்தவுடனே அருமையான டீச்சர்ஸ், அருமையான பிள்ளைகள் எல்லாரும் அமர்ந்து ஒரு குறிக்கப்பட்ட நேரம் அந்த வேத பாட வகுப்பிலே அமர்ந்து சந்தோஷமாக இருந்து நீங்கள் படித்து விட்டு போனோம். பிரியாலும் இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் இருக்கணும். ஏன்னா அடுத்தபடியாக அவ யோசிக்கிறார், இருக்கணுமா என்ன இருக்கணும். அதுபோல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு விசுவாசிகள் அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த வாரத்திலே நீங்கள் வலை போட்டு வருகிற அந்த நேரத்தில் 1-2 கிடைக்கிற மீன்களை இழுத்து கொண்டு வரணும். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது நான் சொன்னது? புரியுது இல்ல? சரி, எப்படி பிடிக்கும்? யாமுழுதும் பிரயாசப்பட்டு மீன் ஒண்ணு கிடைக்கல. அப்போ என்ன செய்தாங்க? இயேசு உங்களுடைய வலை என்ன செய்யுங்க, வலதுபுறமா போடுங்க. நம்ம இத்தனை வருஷம் இடதுபுறம் தான் போடுவோம், வலதுபுறம் போட போறோம். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வலதுபுறமா போட்டு அநேக மீன்களை கரத்துல கொண்டு வர போகிறோம். ஆமென். நம்முடைய படகுகள் நிரம்பி வழியக்கூடும். படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா, நம்ம வாழ்க்கை நிரம்பி வழியக்கூடிய. அப்போ பாருங்க, கடைசியில நித்தியத்துல போகும்போது நம்ம கிரீடத்துல எத்தனை ஆத்மாக்கள், அத்தனை ஆத்மாக்களோட முத்து அங்க கிரீடத்தில் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கும். ஆமென். சத்தம் எங்க இருந்து பிடிச்சு கொண்டாடுனாங்க? என்னதான் செய்வோம்? நீங்க இன்னைக்கே முயற்சி பண்ணி வலையை போடுங்க, வலையாகிய ஜெபத்தை ஆயத்தப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அதுபோல இங்க இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அந்த ஜெபம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்துல அவர்கள் நற்போதனைகள், அவர்கள் வீட்டில்
அருமையான பெற்றோருக்கு எப்படி இருக்க வேண்டும், சபையில் எப்படி இருக்கணும், எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும் என்ற நிலையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுத்து பாடல் பாடி அவர்களை ஜபத்தில் 1 மணிக்கு நடத்தக்கூடிய அந்த காரியம் கடந்த நேற்றிலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பல நாட்களாக ஜபித்துக் கொண்டிருந்து ஒரு விசேஷமான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளை அதை பொறுப்பெடுத்து முன்னணியில் வந்திருக்கிறார்கள். தங்களை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். அதில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால் நான் சொல்லுவேன், இப்போ பெம்பளை பிள்ளைகள் எல்லாரும் வரணும். பெரியவங்க இல்லை, இந்த வாலிப பிள்ளைகள் அதில் பிரியாவும் கூட சேர்த்து தான் கண்டிப்பாக நம்ம வரணும். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரியா? ஆமா. நிமிஷம் காலில் இந்த வாரத்துல ஓகே அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் இந்த நேற்றை வந்த பிள்ளைகளும் அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. போகும்போது நல்ல மலையில நினைத்து ஆசீர்வாதத்தோட போனாங்க. அப்படின்னா பரவாயில்ல, அதுவும் ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கூட கொடுக்க போகிறேன். என்னவென்றால் எல்லா சனிக்கிழமையும் 4 இருந்து 5 மணி வரை இந்த ஜெபம் நடக்கும். அது முடிந்து 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஆயத்த ஜெபம் ஒன்று இருக்கு. அது பெரியவர்கள் கண்டிப்பா வரவே இல்லை. 1 மணிக்கு அமர்ந்திருந்து மறுநாள் சபை ஆராதனை ஆசீர்வாதமா இருக்க நீங்கள் வந்து அமர்ந்திருந்து கண்டிப்பா ஜெபிக்கணும். இந்த ஜெபம் நீங்க எல்லா வாரமும் இது கடந்த நாட்கள் சரி நடத்த முடியல. இந்த வருஷத்து நேற்றில் தொடங்கியாச்சு. அதுவும் எல்லா பிள்ளைகளும் வாங்க, ஒரு ஆசீர்வாதம். அடுத்தபடியா இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. கேலண்டர் பார்க்கலையா? கரும்பு வாங்கினீங்களா? அப்ப என்ன கரும்பு சொன்ன அப்புறம் ஞாபகம் வந்துட்டுல. சரி, இந்த வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களும் விசேஷ ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பிள்ளைங்க கேட்பாங்க, என்னையா இந்த ஆத்மாக்கு இந்த லீவு தருவாங்க, இங்க போக வேண்டாமா? ஜெபத்துக்கு பிறகு போகலாம். முன்ன பின்ன காலையில் போகலாம், மத்தியானத்தில் போகலாம். இல்லையா? கண்டிப்பா எல்லா தேவர்களும் கடந்து வரணும். ஆமா, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எல்லாம் ஆண்டவருக்காக தான். நீங்க நல்ல தேவர்கள். நான் சொல்லுமே நீங்க கேட்டுறீங்க 3 நாள் ஜெபம் என்னை வைக்க போறீங்கன்னு. கேட்டதுக்காக நன்றி. எல்லாம் ஒழுங்காகி விட்டது. தேவர்கள் அங்கே ஆயத்தப்பட்டு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவரை கரவணித்து கைவிடா காத்திடும் பரமனை கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனை கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. நம்மை கைவிடாத ஒரு கரம் நம்ம கூட வந்து கொண்டிருக்கிறது. அந்த கரம் தான் நம்ம இதுவரை பிடித்து நடத்தினது. நம்மை விடவும் எத்தனையோ பெரிய பராக்கிரமசாலியா இருந்தவங்க, ரொம்ப அழகு, சௌந்தரியம், படிப்பும், பட்டமும், மேன்மையும், புகழும், புகழ்ச்சி நிறைந்த உன்னத நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம இதுவரை பாதுகாத்தாரே, அதுக்கு நன்றியாக குறைப்போ நம்ம ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நமக்கு இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன வாசிங்க? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அநேக பேர் இருந்து யோசிக்கிறாங்க, பைபிள்ல இருக்கு, எங்க இருந்து எடுக்கிறது? வாசித்து பாருங்க ஐயா. ஏசாயாவின் புத்தகம் 41:10 சீக்கிரமா எடுத்துருங்க. குடு சரி பாருங்க. கர்த்தருக்கு கடந்த நாட்களிலே அந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு சில காரியங்களை உங்களுக்கு அருமையாக இதோ எடுத்து சொல்ல ஆண்டவர் நல்ல விதமான கிருபை தந்தார். இந்த அருமையான நேரத்திலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சில காரியங்களை நாம் இது கவனமாய் கவனித்து சில நிமிஷங்கள் ஆண்டவரோடு கூட உறவாடி கடந்து போவோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நமக்கு சகாயராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை குறித்து கர்த்தருக்கு சில காரியங்கள் கடந்த நாட்களில் வேத வசனங்கள் மூலமாக கர்த்தருக்கு சொன்னா பார்த்தோம். அதுல ஒன்று இதோ 3 காரியங்களை பார்த்தோம். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம். 2வது அவர் நம்மை கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகாயம்.
மூன்றாவது அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகாயம். இன்றைக்கு இந்த அருமையான இந்த வேளையிலே ஒரு வார்த்தை சீக்கிரமா வாசிங்க. சங்கீதங்கள் புத்தகம் 28:7. சங்கீதம் 28ஆம் அதிகாரம். கர்த்தரின் பெலனும் கர்த்தரின் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். யார் யார் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்தில் அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சகாயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் இந்த உலகத்திலே மனிதனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சங்கீதத்தில் படித்தோம், பிரபுக்களையும் ரட்சிகத்திராணி இல்லாத மனபுத்திரை நம்பக்கூடாது என்பதான வார்த்தை எங்க வாசிக்க கேட்டோம். பிரபுக்களை நம்ப வேண்டாம், மனுஷனை நம்ப வேண்டாம், கர்த்தரையே நம்ப வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கை நெருக்கம், வேதனை, பிரச்சனை அதிகரிக்கும் போது உலகத்தை நம்ப வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உலக மனுஷன் உலகத்தையே நம்பி இருக்கிறான், உலக மனுஷனையே நம்பி இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லா காரியத்தையும் கர்த்தரையே நான் நம்பி இருக்கும் போது கர்த்தர் நமக்கு சகாயராக வெளிப்படுகிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ மனுஷனை நம்பும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கப்படக்கூடிய அநேக சூழ்நிலை உருவாக வாசித்து பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் உயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உபநிலங்களிலும் அவன் குடியிருப்பான். இது மனுஷனை நம்பி இருக்கிற சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலக மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. தேவனை நம்ப மாட்டான், ஆராதிக்க மாட்டான், ஆண்டுடைய வார்த்தைக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணிக்க மாட்டான், தன்னுடைய இஷ்டம் போல நடப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஞாயிற்று ஆராதனையா அந்த நேரத்தையும் கூட தன்னுடைய சொந்த தொழிலுக்காக பயன்படுத்தி விடுவார்கள். முக்கியமான யாத்திரைகள் வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் உலக மனுஷனுடைய காரியம். அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது? வெட்கத்துக்குரியதாக, வேதனைக்குரியதாக அமைகிறது. அந்த கர்த்தரை மட்டும் சார்ந்து நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கும் மேன்மை என்ன? கீழே உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் என்பது சோதனை, உஷ்ணம் என்பது வெயிலுடைய காங்கே, உஷ்ணம் என்பது மிகுந்த பிரச்சனை, நெருக்கங்கள். அவைகள் பல விதத்தில் யார் நாடில கை கொடுங்க, யாரும் அப்படி சங்கடத்தில் யாரும் இருக்க வேண்டாம், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சரியா? அப்ப உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த நாள் பகல்களில் தேவனுடைய வார்த்தை தேவ பிள்ளையே, நீ செழுமையா இருக்க வேண்டும் என்றால் தேவனை முழுமையாக நீ நம்ப வேண்டும். நீ முழுமையாக கர்த்தரை நம்பிக்கையோடு உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இதோ பல பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் வந்தவுடனே ஆண்டவர் மேல நம்பிக்கை குறைந்து விடுகிறது. அமிதமான நிலையில் அல்ல, எந்த சோதனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உள்ள நம்பிக்கை விட்டு விலகக்கூடாது. சாத்ராக் மேஷாக் விலகி போனார்களா? இல்ல, பயங்கரமான அக்கினி சூழதான். என்ன ஆனாலும் சரி, கர்த்தரை தான் நாங்கள் நம்பி இருப்போம், அவரையே நாங்கள் ஆராதிப்போம், அவர் எங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காத போனாலும் சரி, நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்க இந்த விக்கிரகங்களை வணங்க மாட்டோம்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. வேத புத்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். ஆகினால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கண்டார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஒன்றிலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவனுடைய பார்வையிலே செம்மையானவைகளை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவரும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவரோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். இந்த யூதா ஜனத்தை ஆண்ட ராஜாக்கள் அநேகர் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அந்நிய தேசத்தின் ராஜாக்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கப்பம் கட்ட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய சிலைகளையும் அவர்களுடைய விக்கிரகங்களையும் வழிபட ஆரம்பித்தார்கள். அது போதாதென்று கர்த்தருடைய ஆலயத்தை அடைத்து போட்டு அதிலே சிலைகளை வைத்து நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். இவைகளெல்லாம் இந்த எசேக்கியாவுடைய முன்னாட்களிலே அவ்விதமான ராஜாக்கள் செயல்பட்டதை வேதத்தில் நாம் படிக்க முடியும். ஆனால் இந்த எசேக்கியா நாட்கள் வரும்போது அவன் சிறிய நல்ல ஒரு வாலிப பருவமாக இருக்கிறார். தன்னுடைய வாலிப பருவத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்பட்ட போது முதலாவது அவன் செய்த காரியம் அந்நிய ராஜாவாகிய சனகரிப்புக்கு அடிபணியாமல் ஆண்டவரையே நம்பிக்கை கொண்டு தன்னுடைய ராஜ்யபாரத்தை அவன் ஆரம்பிக்கிறான். ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது செய்தது என்னவென்றால் கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். நல்லா இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து அதனுடைய தேவையில்லாத எல்லா விக்கிரகங்களையும் அப்புறப்படுத்தினான். அந்த சிலைகளை நொறுக்கினான். பயங்கரமான விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி முற்றுமாக அழிக்க ஆரம்பித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மட்டுமல்லாதபடி அங்கே விளக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்கு ஏற்ற ஆரம்பித்தான். பலிகளை செலுத்துவதற்கான ஒழுங்கின்படி ஆசாரியரை அழைத்து அந்த ஒழுங்கு கிரமத்தின்படி காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். இதெல்லாம் அவன் செய்தது கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் பிரியமாய் இருந்தது. இவ்விதமான காரியம் செய்வதற்கு முதன்மையான முன்னணி நின்றவர் தாவீது. தாவீதுக்கு முன்னாலே ராஜாவாகிய இந்த சவுலுக்கு முன்னாலே இருந்த ஏலி, இவர்களுடைய நாட்டில் கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டது. கர்த்தருடைய பிடிப்பட்ட போது கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டதை அவர்கள் நினைக்கவே இல்லை, சிந்திக்கல, அதை பற்றி எங்கே இருக்கிறது விசாரிக்கல. ஆனா இந்த தேவ மனிதனான தாவீது ராஜ்யத்தில் இருந்த முதல் தடவை இதை உடனடியாக கர்த்தருடைய பெட்டியை தேட ஆரம்பித்தார். கர்த்தருடைய பெட்டியை தேடி கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய காரியத்துக்காக வைராக்கியம் உள்ள மனிதனாக மாற்றப்பட்டார். அதே ஒரு அன்பு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் வந்தது. இந்த எசேக்கியா மிகவும் கர்த்தருடைய தேவன் மேல் அதிகமாக நம்பிக்கை உள்ளவராக மாற்றப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விதமாக இருந்தபடினா சனகரிப்பு இவருக்கு எதிராக எழும்ப ஆரம்பித்தார். சனகரிப்பு இவருக்கு எதிராக எழும்பி பல லட்சக்கணக்கான சேனைகளை கொண்டு வந்து இதே எசேக்கியாவை கொலை செய்யும்படி அவனுடைய தேசத்தை சூறையாடும்படி அவரை
மற்றும் அழிக்கும்படியாக தேவனுடைய மனிதனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமா அவன் இதோ கொப்பைதோ அங்கே அவன் பயங்கரமான கிரியைகளை செய்ய ஆரம்பித்தான். ஒரு பெரிய கடிதத்தை எழுதினான், எழுதி கொடுத்து அனுப்பினான் என்னிடத்துல, யார் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு வாசிக்கும்படி. அதாவது நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை நிச்சயமா கைவிடுவார். உன் தேவனை நீ நம்பி இருக்கிறாய், நிச்சயமா நீ இதோ மேன்மையான ஆசிரம் காண முடியாது என்று சொல்லி அவன் ஒரு விதமான தேவனை பழித்து பரிகசித்து அவன் அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை பார்த்து எசேக்கியா என்ன செய்தார் தெரியுமா? நீங்க வாசிங்க, எசேக்கியா 2 புத்தகத்தில் 19:1 வாசிப்போம். 2 புத்தகம் 19:1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு ரெட்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் போது நேரம் போதாதபடியா நான் என் சுருக்கம் அதை சொல்லி விடுகிறேன், கவனியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எதிராக எழுந்த சனிகரிப்பு அவன் கொடுத்த கடிதத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு விரித்து ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். அங்கே ஆசாரியர்களை அழைத்தான். தீர்க்கதரிசியிடத்திலே ஏசாயாவிடத்திலே அவர்களை அனுப்பி வைத்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த எசேக்கியா அவ்வளவு ஒரு கர்த்தரை நம்பி இருந்தார். இந்த எசேக்கியாவுக்கு எதிராக யூத ஜனத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான சேனை திரளாக இவரை அழிக்கும்படியா, இந்த தேசத்தை பிடிக்கும்படியா எழுந்து வந்த போது கர்த்தரை தேட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே கர்த்தருக்கு செம்மையா இருக்கட்டும். மனுஷனுக்கு அல்ல நம்முடைய வாழ்க்கை கணக்கு ஒப்புவிக்கிறது. நம்முடைய பேச்சு, வார்த்தை, சிந்தை, செயற்பாடு எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எவ்விதமாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் அருமையான பாடல்களை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கினோமே. உங்களை அநேகமே நன்றா ஜெபித்ததை பார்த்து சிலர் ஏனோதான் என்றதை பார்த்து அப்படி அல்ல. கர்த்தர் சமூகத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தை திறந்து எசேக்கியா அந்த பிள்ளாத சத்துரு கொடுத்ததான கடிதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் விரித்து வைத்து ஆண்டவரோடு கூட உறவாடி ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டது போல நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பும் போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, இன்னல்கள் இடைக்கங்கள் வரும்போது கர்த்தருடைய ஆலயத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்து தெய்வத்தோட உறவாடணும். ஊழியக்காரர்களை நம்முடைய காரியத்தை அறிவிப்பு கொடுக்கணும். பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாவது போன் பண்ணி பாஸ்டர் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்கறீங்க, பரவாயில்ல. இந்த புதிய வருஷத்துல நீங்க அப்படி விசாரிக்கணும், உங்களுடைய காரியங்களை சொல்லணும். நான் ஒருமித்து தேவனுடைய சமூகத்துல பிரவேசிப்போம். நல்ல வேலையை சொல்லுங்க, கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த காரணம் கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடக்கக்கூடாது, ஒவ்வொரு ஜெபத்தை முடக்கக்கூடாது. பல வேலைகள் நமக்கு உண்டு. உலக மனுஷன் என்னுடைய வேலைதான் தெய்வம் தெய்வம் என்று அவன் ஓடுகிறான். இப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கு காரியம் எனக்கு தாங்க, நான் என்ன செய்வேன் பாஸ்டர் இல்லை, உங்களுடைய காரியம் ஆண்டவருக்கு தான் தெரியும் என்ன செய்கிறது. ஆனாலும் கூட நீங்க அதுக்காக முயற்சி பண்ணுங்க. அதுக்காக கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாடுங்க. கர்த்தருடைய நேரத்தையும் காலத்தையும் கர்த்தர் உங்களுக்காக வழியை திறந்து தருவார். அல்லேலூயா. முதல்ல நம்ம இருதயம் தான். நம்ம சரியான ஆண்டோடைய சமூகத்துல இந்த எசேக்கியாவை போல பாருங்க, அந்த இடுக்கமும் நெருக்கம் நிறைந்த நேரத்துல கர்த்தருடைய ஆலயத்துல போய் இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவ்வளவு ஒரு நம்பிக்கை பற்றி கொண்டிருந்தா, என் தேவனால் முடியும். எத்தனை பெரிய திரள் சேனை எனக்கு எதிராக எழுப்பினாலும் இந்த சத்துருவின் மக்களை கர்த்தர் எனக்காக சகாயராய் வெளிப்படுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக வேண்டி சகாயராய் வெளிப்படுக. இந்த உலகத்தை எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு உதவி செய்ய முன்னணி வருகிறது போல் இருந்தாலும், உன்னுடைய நெருக்கமான நேரத்துல மனுஷ உதவி அநேக நேரம் விருதாவாக மாறி போய்விடுகிறது. அந்த கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நமக்கு சமயத்துக்கு ஏற்ற சகாயம். கரங்களை தட்டுவீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராத்திரி 11 மணி 12 மணி 1 மணி என்று பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடனே கர்த்தருடைய பாதத்துல கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு போன் எடுத்து அந்த பாஸ்டர் அந்த போன் நம்பரை ஒண்ணு திருப்பி கரெக்டா இப்படி இருக்குது ஜெபம் பண்ணுங்க.
என்று சொல்லிட்டா பாஸ்டர் தட்டி எழுப்பி அவர் இங்கே ஜெபம் பண்ணார், நீங்க அங்கே ஜெபம் பண்ணீங்க, அதுக்கிடையில போன்ல தானே ஒரு சின்ன ஜெபம் வரும், அது எவ்வளவு பலனா இருக்கும். அல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? கடந்த நாள்ல இந்த நிர்மலா அம்மா என்ன செய்தாங்கன்னா, அந்த ஆடு பட்ட வேதனை, ஐயோ இனி அந்த பெரிய ஆடு இல்லை சின்ன ஆடு இல்லை, என்ன ஆகுமோ என்று பயந்து போய் எவ்வளவு நேரம், ஒரு 11 மணி இருக்குமா, அந்த நேரத்துல போன் பண்றாங்க. அப்போ இல்ல ஒண்ணு இல்லம்மா, அது நம்ம என்ன சரியாயிரும், ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிட்டு அப்புறம் கடைசி ஒரு தண்ணி ஜோம் பண்ணி மேலாம் பூசி சரிப்படுத்தி விட்டார். மறுபடியும் 1/2 மணிக்கு கழிச்சு பார்த்தா அது ஜம் ஜம்னு நல்ல சிங்க கொட்டி போல நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தெய்வத்தா முடியாதா? இசைக்கு அப்பல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா அவனுக்கு ஆண்டவர் கிடைச்ச நன்மை என்பதை வாசித்து முடிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 19 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியாக நீங்கள் வரும்போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 19 அதிகாரத்துல கடைசி பகுதியில் நீங்கள் வரும்போது, இது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வாசிங்க 32 வசனத்திலிருந்து வாசிங்க, 31 வாசிங்க. மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வைராக்கியம், வைராக்கியம் உள்ள தேவனாய் இசைக்காவே உனக்கு நான் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறேன், என் ஜனத்துக்கு நான் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறேன், நான் இவ்விதமாய் செய்வேன், சத்துருக்கள் மத்தியிலே என்னுடைய கிரியை என்னுடைய சகாயத்தை உனக்காக நான் வெளிப்படுத்த கர்த்தர் பேசினான். அல்லையா சொல்லுங்க. தொடர்ந்து நடந்த சம்பவம் என்ன? வாசிங்க சீக்கிரம். ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து எந்த வழியா வந்தாலும் அந்த வழியா திரும்பி போறதுக்காக நான் செய்வேன் கர்த்தர் சொன்னார். தொடர்ந்து நான் சகாயலா இருப்பேன் என்பதை தொடர்ந்து கீழே வாசிக்கிற இந்த சம்பவம். அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு 185,000 பேர். அப்படின்னா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா? பெரிய ராணுவ சேனையாக, இவ்வளவு பெரிய ராணுவ சேனை மத்தியில கர்த்தர் அந்த நடுராத்திரி வேளையில ஒரே ஒரு தூதர்களை என்று சொல்லல, ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு மேல ஏராளமான தூதர்கள் அப்படி பறந்து உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஒரு அலையில சொல்லுவீங்களா? நீங்க எப்படி தேவனை ஆராதிக்கிறீங்க? நீங்க எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க? சர்வ வல்லமையுள்ள தேவனை கவனிக்கிறார். அவருடைய சர்வ சேனையாகிய தூதர்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நிறைய தூதர்கள் ஆண்டவர் அனுப்பல, ஒரே ஒரு தூதன் அனுப்பினப்போ என்ன நடந்தது? 185,000 பேர், ஒரே தூதன் ஒரே ராத்திரி கொஞ்ச நேரத்துக்குள்ள வெட்டி வீழ்த்தி விட்டார். தொடர்ந்து நடந்தது என்ன? வாசி. செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். தொடர்ந்து அவன் திரும்பி போனான், வந்த வழியே திரும்பி போனான். அவன் பணிந்து கொள்ளுகிற போது செயல்பாடு நமக்கு எதிராக எத்தனை சத்துருகள் நாம் பதற வேண்டிய தேவையில்லை. இவ்வளவு கடன், அது ஒரு சத்துரு. இவ்வளவு இப்படிப்பட்ட விலகினோம், அது ஒரு சத்துரு. பதற வேண்டிய தேவையில்லை. நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே அமர்ந்திருந்த தேவனோடு கூட அழுகிற அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர். நமக்கு எதிராக எப்படிப்பட்ட பிரச்சனை எழுப்பினாலும் அதன் மத்திய நமக்கு ஜெயத்தை கொடுக்க சகாயம் பண்ணி நமக்கு உதவி செய்யத்தக்கதாக எப்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண நம்மை நடத்திடுவார். ஆயாதி தேவன் நமக்கெல்லாம்
வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எல்லாரும் போடுவோம். நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய மத்தியில பெரியவராயிருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். தேவ மனிதனாய் எசேக்கியாவுக்கு தேவன் சகாயம் பண்ணினார் என்றால், சத்துருக்களை நிர்மூலம் பண்ணி ஜெயத்தையும் விடுதலையும் கொடுத்தார் என்றால், ஒரு வியாதியின் மத்தியில, ஒரு கடன் பிரச்சனை மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, சனிகரிப்பை போல எழுதி உன்னை தூசிக்கிற ஜனத்தின் மத்தியில, உன்னை நிந்திக்கிற ஜனத்தின் மத்தியில, உன்னை வேதனைப்படுத்துகிற ஜனத்தின் மத்தியில, உன்னை நெருக்கி வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கிற ஜனத்தின் மத்தியில, ஆமென் ஹalleluya, என் தேவன் உனக்கு சகாயத்தை வெளிப்பட போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் எழுந்தருளுவா, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எல்லாரும் அப்படி எழுப்பி விடுவோமா? அப்படியே நான் எழுப்பி விடுவோமா? இப்பொழுது நான் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஐயோ, எனக்கா இந்த வேதனை, எனக்கா இந்த பிரச்சனை, எனக்கா இந்த உபத்திரவம், எத்தனையோ காலமா நான் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ, தேவ பிள்ளையே, எசேக்கியா போல கர்த்தரை முழுமையா பிடித்துக்கொள். நம்பிக்கையிலே நீ உறுதியாயிரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவர் உண்மையை நம்பி இருக்கிறபடியா அவனை தேவன் பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய கர்த்தரை அர்ப்பணிப்பா. வேதனைகளை கண்டோ, நெருக்கங்களை கண்டோ, கஷ்டங்கள் வறுமையை கண்டோ, கடன் பிரச்சனைகளை கண்டோ, ஒன்றினை பதற வேண்டாம். சனகரின் பிசாசு சனகரி உனக்கு எதிர கொத்தளம் போடுகிறானோ, உனக்கு எதிர கொக்கரிக்கிறானோ, உனக்கு விரோதமாக எழுப்பி உன்னை நிர்மூலம் பண்ண எழுப்புகிறானோ, பதறாதே. நீ நம்பிக்கை இருக்கிற கர்த்தர் உன்னை சகாயம் பண்ணி இந்த நாள் பகல் வேளையில உன்னுடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம் அர்ப்பணிப்போம். எசேக்கியா போல கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து உமக்கு பிரியமானபடி உம்மை சமூகம் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்கு ஏற்றினது போல என் குடும்பத்திலே குடும்ப ஜெபமாகிய விளக்கு நான் ஏற்றுவேன், தனி ஜெபமாகிய விளக்கை ஏற்றுவேன், ஆராதனையாகிய விளக்கை ஏற்றுவேன், பணிகளை செலுத்துவேன். என் வாழ்க்கையில குறைகளை மன்னியுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உடைய ரத்தத்தை கழுவுங்க. ஓ ஹalleluya, நீரே என்னுடைய நம்பிக்கை, நீங்க எல்லாத்தையும் எனக்கு சகாயம் யாருமே இல்லை. எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை இடுங்க, வாய் திறந்து அறிக்கை இடுங்க. நல்ல தீர்மானத்துள்ள கடந்து வாருங்க. இந்த நாள் அருமையான பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம். ஆமென், ஆமென். பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி, பெரியவர்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு சகாயம் நீர்தான் ஆண்டவரே, நான் உன்னை பலப்படுத்தி ஒரு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றீங்க. எசேக்கியாவுக்கு சகாயம் பண்ண கர்த்தர், தாவீதுக்கு சகாயம் பண்ண கர்த்தர், சத்ருபேஷேக்கு சகாயம் பண்ண கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. வாய் விட்டு யாரும் வாய் மூடக்கூடாது. வாய் திறந்து கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை கட்டி அல்ல, கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். கர்த்தருடைய மகிமை நம்மில் இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி நம்மில் இறங்கட்டும். உங்களுடைய சகாய தேவன் ஒருவரே. ஆமென். இந்த உலகத்தின் மனிதனுடைய உதவி எல்லாம் விருதா. தேவனாலே பராக்கிரமம் நாம் செய்வோம், தேவனாலே ஆமென் சகாயம் பண்ண முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஜீவியத்தோட எல்லா குறைகளை கண்டுபிடிப்போம். கடந்த வருடத்தை போல இந்த புதிய ஆண்டில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு ஒரு பிரதிஷ்டையோடு ஆண்டுடைய கட்டளை அர்ப்பணம் பண்ணி, ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை திறந்தான். இருதயமாய் ஆலயம் கர்த்தருக்கு நேரம் திறக்கப்படட்டும். அவன் விளக்கு ஏற்றினான், ஆலயத்தை சுத்தம் பண்ணினான். உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. ஆலயமா உன் இருதயத்தை விளக்கு ஏற்றி குடும்ப ஜபம், தனி ஜபம், சபா ஆராதனை, உபவாச ஜபம் நீ விளக்கு ஏற்று. கர்த்தருடைய கண்களை கவனிக்கிறது, கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பு அவன் செய்த எல்லாம் செம்மையான காரியமாக இருந்தது. ஆகையினால் சத்துரு அவனுக்கு எதிராக எழுப்பின போது அவன் தேவ மனிதனை எசேக்கியாவுக்காக கர்த்தர் சகாயராய் இறங்கினார். எனக்கு யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன் நினைக்காத, உனக்கு ஒரு சகாயர் உண்டு, அவரை நம்புகிற நம்பிக்கை விலகாத.
உறுதியாக நம்பிக்கையை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம், சீர்படுத்துவோம், ஒழுங்குபடுத்துவோம். ஜெப குறைகளை எல்லாம் மன்னிப்பு தேவசம் மன்னிப்பு கேட்போம். ஆராதனை குறைகள் மன்னிப்பு கேட்போம். உபவாச தினம் என்று நம்முடைய சொந்த காரியம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவை போல கதறுவோம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கதறுவோம், அவருடைய கர்த்தரை அர்ப்பணிப்போம். மனுஷனுக்காக அல்ல, தேவனே உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் மறுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நீ கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய சகாயத்தை தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். Someone can be here, just doing my control on the
சூழ்நிலையிலும் எசேக்கியா கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை விட்டு விலகவில்லை. கர்த்தரை லட்சமாய் எதிர்த்து வந்தபோது கர்த்தரை அவர் நம்பி கர்த்தருடைய ஆலயத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த நாள் பதிலை கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய தேவாலய விஷயத்தில் எச்சரிப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆலயமாய் இருதய ஆலயத்தை திறக்க வேண்டும். இருதயமாய் ஆலய கதவை திறந்து விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்காய உபவாச ஜெபம், விளக்காய தனி ஜெபம், விளக்காய குடும்ப ஜெபம், விளக்காய சபை ஆராதனை இவைகளை சரியா செய்யும் போது கர்த்தர் பட்சத்தில் உனக்கால் சகாயராக வெளிப்படுவார். கர்த்தர் எந்த எதிராக எழுப்பினாலும் அவை ஒன்று அவர்கள் செய்யப்படுத்த முடியாது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். தைரியமான விலகினமோ, கடல் பிரச்சனையோ, கஷ்டமும் தைரியமோ, பார்க்க முடியாத நெருக்கம், நித்திரை, அவமானமோ, பதறாதே, பதறாதே. தேவ மனிதனாய எசேக்கியாவையும் தேவ மனிதனாய யூத ஜனங்களையும் நிந்தித்தார். தேவனை நிந்தித்தார், யூசித்தார், வேகமாய் பேசினார். ஒன்று அவர்கள் கருத்தில் கொண்டு வேதனைப்படலை. கர்த்தர் சொல்லை கட்டி விழித்தார்கள். தேவ சொல்லை செவித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் சகாயராய் வெளிப்பட்டார். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சத்துருக்கள் அழித்தார்கள். தேவ பிள்ளையே, இந்த நாள் பகவே தேவ வாசிகளை நம்முடைய வாழ்க்கையிலே உனக்கால் சகாயராய் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்றார். இசைக்காவை போல கர்த்தரை நம்பு. நிச்சயமான சகாய தேவனத்தை கடவுள். எல்லாருடைய கரைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். நீதியும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் சமத்துவமை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை நீர் எங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சோதனைகள் நெருக்க அதிகரிக்கும் போது அநேக நேரம் உண்மையிலே உள்ள நம்பிக்கை நாங்கள் தூரமாய் போகிறோம். அவ்விதமான அனுபவங்கள் வேண்டாம், முறுமுறுப்புகள் வேண்டாம், ஜெப குறைகள், ஆராதனை குறைகள் வேண்டாம். ஆண்டவரே, எப்பொழுதும் சமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளா, உமக்கு பள்ளி செலுத்துகிற பிள்ளைகளா, விளக்கு ஏற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க என் தேவனிகளை கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். கர்த்தருக்கு எது விருப்பம் இல்லையோ, விருப்பமில்லாத விக்கிரகங்களை முறையடித்துக் கொண்டு என் தேவனை நாங்கள் பிரியப்படுத்தத்தக்கதோ இல்லை பிள்ளைகளின் கிருபையை தருவீராக. யாவரையும் ஆசீர்வதி பிள்ளை சமாதானத்தோடு அனுப்புங்க. வியாதிகள் நீங்குவதாக, நிலையங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் நெருக்கங்கள் சமாதானிக்கங்கள் மாறுவதாக, தேவைகள் தப்பிக்கப்படுவதாக. விசேஷமான கிருபைகள் பிள்ளைகளை மறைத்து சமாதானத்தோடு அனுப்புங்க. மைமளவரை காயத்தோடு ஜெபிக்கிறோம். வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் பகலில் காலை 10 மணி முதல் இருக்கிற விசேஷ ஜெபத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பிள்ளைகள் கடந்து வரட்டும். எங்களை தாழ்கிறோம். சகோதரன் கர்த்தரே பொறுப்படும். வந்து யாரை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். வேத பாடத்துக்கு